உள்ள விசுவாசம் இருந்தால் செயலில் அது காணப்படும். உள்ள ஒருத்தர் கத்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னான்னா விசுவாசம் ஒரு மர்மமான ஒரு காரியம் கிடையாது. ஏதோ உள்ளே இருக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் நம்பணும், அவ்வளோதான். உள்ளே இருக்கிறத யார் பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. இல்லை, உள்ளே இருந்ததுன்னா கிரியையில் அதை காண்பிக்க வேண்டும். அதான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறான், அவர் சொல்கிறார் கிரியை காண்பின்றார், கிரியில் அதை காண்பின்றார். சும்மா விசுவாசம் இருக்குன்னு பேசக்கூடாது. விசுவாசம் இருந்தால் கிரியில் தெரியும், வாழ்க்கையில் தெரியும். நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன்றாங்க, ஆனால் ஒரு மாற்றம் இல்லை வாழ்க்கையில். கொஞ்சம் கூட கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கத்தரை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சிப்பு கிடையாது, கத்தரை பின்பற்றுற ஒரு உள்ளம் கிடையாது, கத்தருக்காக வாழணும்னு ஒரு இது கிடையாது. எல்லாரும் மாதிரி தான், எல்லா பாவிகளை மாதிரி தான் வாழ்கிறது. ஆனால் கேட்டால் எனக்கு உள்ள விசுவாசம் இருக்குங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அது எப்படி கிடையாது. உள்ள விசுவாசம் இருந்தால் வாழ்க்கையில் மாற்றம், உண்மையான விசுவாசம், ஜென்யூன் ஃபெய்த் இருந்ததுன்னா வெளியில் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக தெரியும்.